அபி என்ன பண்ணுறாங்க, பால் சொம்பு எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. அப்போ வந்து ராகவ் வந்து டென்ஷனாக உட்காந்துருக்காரு. அபியை பார்த்தோன்னா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. பால் வந்து கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுக்குறாங்க. அதை வாங்கி கீழே ஊற்றுறாரு. பெட்டில் இருக்க பூவெல்லாம் தூக்கி போடுறாரு. தலகாணி தூக்கி போட்டு எரியிறாரு. ஒன்றும் புரியாமல் அபி வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பார், உன்னை எனக்கு பிடிக்காது, அதனால தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னோடனே நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா நடிச்சிட்டு அப்படியே வர அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க, நான் என்ன பண்ணேன் உங்களை மாதிரி தான் எனக்கும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது ஷாக்காக தான் இருந்தது, புரியுதா? இங்கே பார், நீ நினச்சது வேற, நான் நினச்சது வேற. நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா நடிக்காத. நீ இந்த கல்யாணத்தை நடக்கக்கூடாதுன்னு நினச்ச. ஆமாம், நடக்கக்கூடாது தான் நினச்சேன். இந்த கல்யாணம் சொல்லலை, நீயும் விக்னேஷ்க்கும் நடக்கிற கல்யாணம் பற்றி சொல்கிறேன். உனக்கும் விக்னேஷ்க்கும் கல்யாணம் நடக்க போதில்லை, அதையும் நீ நடக்கக்கூடாதுன்னு நினச்ச. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்ன ஏற்பாடு பண்ணாங்கன்னு தெரியும். அந்த கல்யாணம் எனக்கு விருப்பம் இல்லை தான், ஆனால் அம்மா அப்பா கேட்குறது நான் தான் ஒத்துக்கினேன்ல அப்படின்னோடனே அப்போ கூட திட்டம் போட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சேன். ஆனால் உன்னால் நிறுத்த முடியல. அதே மாதிரி தான் இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்காமல் நடந்துச்சு. அப்படி தானே அப்படின்னோடனே என்ன நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. உனக்கு புரியலையா? எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறியா அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி? நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு வந்து எல்லோரும் நம்ப வச்சிட்டல. ஆனால் என்ன நம்ப வைக்க முடியாது, எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும். ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, உங்கள் கதை என்னன்னு சொல்லிட்டு என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ ஆண்டவா, எனக்கு இவர்கிட்ட வந்து மாட்டி விட்டுட்டியே, வாழ்க்கை எப்படிலாம் அமையணும்னு நினச்சேன், கடைசியில் இப்படி அமைஞ்சிச்சேன்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க. எனக்கும் தான் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் அவனை கல்யாணம் பண்ணி தொலைஞ்சேன். எல்லாம் என் தலை எழுத்து, அதை நான் சொல்லணும், ஏன் தலை எழுத்து அப்படின்றாங்க. இங்கே பார், உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் 8 மாதம் வெயிட் பண்ணு, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு. 8 மாதமா? எதுக்காக 8 மாதம் வெயிட் பண்ணும், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ணுறது, இவ எப்படி சொல்கிறாளே. இங்கே பார், அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் சேர்ந்து வாழணும் அவசியம் இல்லைன்னு சொன்னேன், புரியுதா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணணும், சேர்ந்து வாழ பிடிக்கலன்னா எதுக்காக கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னோடனே, இங்கே பார், எங்கள் பாட்டி சொன்னாங்க தான் நான் கல்யாணம் பண்ணேன், வேறு எந்த காரணமும் கிடையாது. அதனால் கொஞ்ச நாள் நம்ம 2 பேர் சேர்ந்து இருப்போம், சேர்ந்து இருக்கிற மாதிரி நடிப்போம், அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்க வழியை பார்த்துன்னு போயிடுவோம், புரியுதா அப்படின்னோடனே இந்த விஷயத்தை நீங்கள் பாட்டிக்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. பாட்டிக்கிட்டலாம் சொல்ல முடியாது, உங்ககிட்ட தான் நான் சொல்வேன், இதை நான் ஒத்துக்க முடியாதுங்க. நீங்கள் என்ன தைரியத்தில் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்னமோ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி சொல்லிட்டு இப்போ வந்து பிரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, நான் இப்போயே இப்போ பாட்டிக்கிட்ட சொல்கிறேன். ஏய் நில்லு ஒரு நிமிஷம் அப்படின்னு, நான் இப்போயே போய் சொல்லி தான் தருவேன், நிற்க போறியா பிள்ளை அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாரு. எதுக்காக நீங்கள் கையை விட போகிறீங்களா பிள்ளை அப்படின்றாங்க. இங்கே பார், நான் சொல்கிறத ஒழுங்காக கேளு, பாட்டிக்கிட்ட ஒன்றும் சொல்ல வேணாம் இப்போது, அப்புறமா சமய சந்தர்ப்பம் எழும்போது நானே சொல்லிப்பேன், புரியுதா அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், எனக்கு தெரியாதுங்க, நம்ம பாட்டிக்கிட்டே நீங்கள் நடந்த விஷயத்த சொல்லிவிடுங்க, அப்புறம் இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். இங்கே பாரு, இப்போ சொல்லாதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்றாரு. நீங்கள் ஏங்க இப்படிலாம் நடந்துக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. நேற்று வரைக்கும் ஃப்ரெண்டாக பழகிட்டு இன்றைக்கி வந்து வேறு மாதிரி நடந்துக்கிறீங்க. நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு? நீ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு உன் மனசாட்சியை கேட்டுப்பார், அப்போது புரியும் நீ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. இங்கே பார், அதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, புரியுதா? மரியாதை போய் படுத்து தூங்குவோம், உன்னை பார்த்தா கோவமாக வருது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, எப்படி படுத்து தூங்குது? அப்படி பெட்டில் படுக்க போகிறாங்க. பெட்டில் வேறு படுக்கணும் தோடுமா உனக்கு? பெட்லலாம் நீ படுக்கக்கூடாது, கீழே தான் படுக்கணும் அப்படின்னோடனே, கீழேயா? என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ பெரிய பெட் இருக்குல்ல, நான் ஓரமாக படுத்தா என்ன தப்பு? அதெல்லாம் படுக்கக்கூடாதுன்னா படுக்கக்கூடாது தான், இந்த பாயும் பெட்ஷீட்டும் கீழே போய் படுப்போம் அப்படின்றாரு. என்ன நீங்கள் இப்படி மோசமாக நடந்துக்கிறீங்க? இது ஏன் ரூமு, நான் சொல்படி தான் நீ கேட்டாகணும், இன்னும் கொஞ்ச நாள் நான் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்க. என்ன இப்போ பார்த்தாலும் கொஞ்ச நாள் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. உனக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது, போய் படுப்போம் அப்படின்றாங்க. உடனே இல்லை, என்ன இவர் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாரு, எல்லாம் என் தலை எழுத்து, எல்லாம் அந்த பாட்டியை சொல்லணும், அந்த பாட்டி வந்து இவரோட குணம் தெரிஞ்சே நான் வந்து வேணான்னு சொன்னேன், கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போய் படுத்து தூங்குறாங்க புலம்பிட்டு. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாரு நம்ம ராகவ், அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. இதோட முடியுது.